கருவேப்பிலை லட்டு, ஒரு கப்பு பேரிச்சம்பழம், பூசணி விதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நட்ஸு இதெல்லாம் வச்சு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். பார்த்துடலாமுங்க. கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாமுங்க. கருவேப்பிலை கழுவும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவணுங்க. ஏன்னா ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைக்கு வந்து மருந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி கழுவும்போது பார்த்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் சுத்தமாக போயிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு வந்துருக்குங்க. நம்ம கழுவுன கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டோம்னா நல்லா காஞ்சிடும். கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்தாச்சுங்க. இது அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படியே சும்மா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை பாருங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வேணும். அவ்வளோதாங்க, இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி பூசணி விதை, இதெல்லாம் அப்படியே லைட்டாக நெய்யில் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 கைப்பிடி நடக்கல்ல, பாருங்க இந்த முந்திரி கடலை எல்லாமே செவந்து வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்த கருவேப்பிலை நட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கைப்பிடி எடுத்துக்கலாம். அடுத்து நட்ஸு, நட்ஸும் பாருங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கப்பு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்தை லைட்டாக அடிச்சுட்டு அது கூடவே 2 கைப்பிடி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று பிடிச்சிக்கலாம். நமக்கு லட்டு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கலாம். மேலாப்பில் பார்த்தீங்கன்னா முந்திரி. அவ்வளோதாங்க. கருவேப்பிலை லட்டு அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உடனே சாப்பிட்லாங்களா? பாருங்க முந்திரியோட லட்டுங்க.
நம்ம எள்ளூரில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டுங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ளேவர் இருக்குது. நான் சாஃப்டாக இருக்குங்க. லட்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான லட்டு இருக்குங்க. ஆனால் இந்த கருவேப்பிலை லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லாங்க. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த கருவேப்பிலையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு செஞ்சுருக்கோம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.